80 தான் நான் இந்த பூமியில் உள்ள சாஸ்திரத்துக்கு சரின்னு சொல்லுவேன். 20 பிழைக்கத்தான் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு எங்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கல்யாணம் கட்டி இன்றைக்கு 30 வரைக்கும் ஆச்சு. இந்த 10 பொருத்தம் தேவையில்லை. அந்த பொருத்தங்கள் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் சாதக பொருத்தம் சரியாக இருக்குமா, கிரகநிலம் சரியாக இருக்கும்னு சொன்னால் அந்த அவைன்ற கணக்குகளை எடுத்து பார்க்கணும். அதுக்கு பிறகு தான் திருமணத்துக்கு நாங்கள் நாள் குறைக்கணும். இப்போ ஒரு வீடு கட்ட போகிறோம்னா உண்மையான சாத்திரியாக இருந்தால் ஒரு வீடு கட்ட போயிருக்க, ஒரு காணிக்க போயிருக்க, இந்த வீடு ஒழும்பான்ட்டு முக்கியம் தெரியும். காசை கல்வனை நீரும் படாரண்டு அந்த வீட்டை உடஞ்சி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெருப்பிக்கணும், கொஞ்சம் சிறப்பிக்கணும், கொஞ்சம் தோணும் சொல்லி போட்டு ஏற்றணும். அது ஆரம்ப அடிப்படையில் உள்ள மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. நாங்கள் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னுக்கு ஒரு சமூக கருத்துள்ள காணொலி பதிவிட்டு நாங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் கோரிக்கைக்கு நாங்கள் அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தவர் சாஸ்திரம் உண்மையா பொய்யா இதை பற்றி கலந்துரையாடும் கொண்டு எங்களுக்கு தெரிஞ்ச அளவு வச்சுக்கொண்டு எங்கண்ட அனுபவத்தையும் வச்சுக்கொண்டு அதே நேரம் எங்கள்ட நெருங்கிய ஒருத்தர் சாஸ்திரம் பார்க்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார். பின் அவர்கிட்டையுமே வந்து கேட்டு தெரிந்து கொண்டு எங்களுக்கு தெரிஞ்ச விடயங்களை பகிர்ந்து கொண்டாங்க எங்கண்ட அனுபவங்களை வச்சு. அதுல நாங்கள் எங்களுடைய நெருங்கிய உறவு என்று ஒருத்தரை பற்றி சொல்லி இருப்போம். அப்ப அவர்கிட்ட கதையை கேட்டுட்டு எங்களோட நிறைய பேர் தொடர்பு கொண்டு எங்களுக்கும் சாஸ்திரம் பார்க்கணும், உண்மைக்குமே வந்து எங்களுக்கு சரியான சாஸ்திரி கிடைக்கல, சொல்றதெல்லாம் நடக்காம இருக்குது, அதுக்கு நிறைய செலவழிச்சு கொண்டிருக்கிறோம், உங்களோட உறவு பார்த்து சொல்வாரோன்னு கேட்க வந்து நாங்கள் அதையுமே ஒரு சில பேருக்கு செய்து கொடுத்துனாங்க. அப்ப அப்படி இருக்க ஒரு கருத்து கொண்டு வந்தது. உங்களுடைய கருத்தை தாண்டி அந்த உங்களோட நெருங்கிய உறவோட போய் சேர்ந்து ஒரு பேட்டி எடுத்து போடுங்க. இந்த சாஸ்திரம் பற்றி இன்னும் பல விளக்கங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசையா இருக்கிறோம்ங்க. எங்களுக்குமே அவ்வளவு விளக்கம் தெரியாது. இப்ப வந்து அவர் எங்களுக்கு சொல்லி தந்தாலுமே சொல்லக்கூடிய அளவுக்கு சாஸ்திரம்ன்றது ஒரு பெரிய ஒரு கடல், அதை புரிஞ்சு கொள்றது கஷ்டம். அதால நாங்கள் வந்து எங்களோட உறவையே இந்த இடத்துல அழைச்சி வந்திருக்கிறோம். அவர் வந்து இது பற்றிய விளக்கங்களை உங்களுக்கு தருவார். அப்ப நாங்கள் வந்து கதைப்போம். வணக்கம். வணக்கம். இப்போ வந்து உங்கள்ட்ட முதலாவது கேட்க போறது சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்ட ஒரு விடயம் தானே, உறவுகளும் கேட்ட ஒரு விடயம் தான். சாஸ்திரம் வந்து உண்மையோ பொய்யோ? சாஸ்திரம் உண்மை பொய்யன்றதை விட நாங்கள் இதைத்தான் முன்னுக்கு எடுத்துக்கொள்ளணும். இந்த பூமியிலே 80% சாஸ்திரம் சொல்லி சரியாக வரக்கூடியது கோடியிலே ஒரு 2 தான் சொல்லுவோம். மேலே சொன்னால் அவ்வளோ தூரத்தில் 100% படித்தவே யாரும் கிடையாது, சொல்லாலும் சரி வராது. இருந்தாலும் 80% சாஸ்திரம் சரியாக சொல்லணுமாக இருந்தால் அதுக்கு 3 நிலைகள் இருக்கும். 3 நிலைகளுக்கும் முதலாவது ஆரம்ப கல்வி, 2வது கடவுளுடைய அருள், 3வது நீண்ட நெடிய அனுபவம். இந்த 3ம் இருக்குமாக இருந்தால் அவசியமுள்ள சாஸ்திரம் சரியாக இருக்கும். இந்த 3ல் எது குறைஞ்சாலும் 80% சொல்கிறவ 30% சொல்கிறதான் சரியாக இருக்கும், மிச்சமெல்லாம் பொய்யாக தான் இருக்கும். அதனால் அது பொய்யன்னு தான் சொல்லணும். இந்த 3ம் சரியாக இருக்குமென்னு சொன்னால் அது சரி. சாஸ்திரி பார்க்கக்கூடிய சாஸ்திரிக்கு வந்து இந்த 3 நிலைகளும் இருக்கணும். இதில் 1 குறைஞ்சாலும் 80 சொன்னால் 50 தான் சரி வரும், மிச்சம் பிழைக்கும். அப்போ அதை பிள்ளைன்னு தான் சொல்லி வேணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் அங்கே கொண்டு கொடுத்தோன்னே 10 பொருத்தங்களும் சரியாக இருக்கணும்னு சொல்லி பார்ப்பினோம். அப்படி பார்த்து 100 சாதம் பெருமா இருந்தால் 25 சாதம் தான் சரி வரும், 10 பொருத்தங்களும் அதுவும் பொருந்தாது. அதை பார்த்து போட்டு சரி இந்த 25க்கு தான் பொருந்தி இருக்கும், மிச்சம் 75க்கும் பொருத்தமில்லைன்னு கழிச்சு விட்டுருக்கணும். அப்போ அந்த 75 விதமானாலும் இதையே பார்த்து கொண்டிருந்து அப்படியே காலத்தை கழிக்க முடியும். அதை விட்டு போட்டு இந்த 10 பொருத்தம் தேவையில்லை, அந்த பொருத்தங்கள் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் சாதக பொருத்தம் சரியாக இருக்குமா, கிரகநிலம் சரியாக இருக்கும்னு சொன்னால் அதுதான் சரியான பொருத்தம். அதை விட்டுட்டு 10 பொருத்தம் தான் பார்க்கணும்னு சொல்லி கொண்டிருந்தால் கல்யாணம் கட்டாமல் சிறை இருக்க வேண்டி தான் வரும். இப்போ இது நீங்க கேட்டதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ திருமணத்துக்கு வந்து 10 பொருத்தங்கள் கட்டாயம் இருக்கும்? இல்லை, அது தேவையில்லை. கிரக பொருத்தம் சரியாக இருந்தால் சரி. 10 பொருத்தங்களும் பார்த்து 10 நாளையில் குடும்பம் பிரிஞ்சதும் இருக்குது, 10 நாளையில் இறந்து போனதும் இருக்குது. 10 பொருத்தம் பார்த்து கொண்டிருக்க நாங்கள் அது சரி வராது. கிரகங்களும் அந்த சாதம் வேக்கி பொருந்துதோ என்று சொல்லி பார்த்தா அதை மட்டும் பார்த்தா மட்டும் போதும். 10 பொருத்தம் தேவையில்லை, அது பார்க்கவே தேவையில்லை. அப்ப இந்த சில பேர் வந்து இந்த 10 பொருத்தம் பார்த்து 10 பொருத்தமும் இருக்கக்கூடிய நபர்கள் திருமணம் செய்திருக்காங்க. ஆனா அவைக்கு எதுவும் கெட்டது நடக்கும். காரணம் என்னதுன்னா அந்த சாதம் பொருந்தையில பொருத்தம் இல்லாத கிரக நிலைகளும் அதுக்குரிய இதுகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். அதை பார்த்தா தான் சரி வரும். அதை விட்டு 10 பொருத்தம் சரியாக பார்த்து கொடுத்துனா அவங்களோட கல்யாணம் செய்யும் அது 10 நிமிஷத்துலேயே அலையடிச்சு மட்டும் கொண்டும் போடும். ஆன வழியால்
கிரக பொருத்தம் சாதம் வைக்கும் சரியாக இருக்கும். இப்போ கொண்டு அந்த நேரம் சரியாக இருக்கும் வைக்கி பார்த்து செய்யக்கூடிய காலம் வந்துட்டு கொண்டு பார்த்து தான் சொல்லணும். இந்த 10ஐயும் பார்த்து கொண்டு போய்க்க நிச்சயமாக செய்யலாது. இது பொருத்தமே தேவையில்லை. அதுவும் இந்த 3 நிலைகளும் சரியாக இருக்குமென்னு சொன்னால் தான் அவர்களுக்கு அந்த சாஸ்திரம் சரியாக அமையும். இல்லைன்னு சொன்னால் அமையாது. சாஸ்திரிக்கு 3 நிலைகள் 3 நிலைகளும் சரியாக இருக்கும். அப்படி ஒன்று குறைஞ்சாலும் 80% சொல்கிறத 30%, 40% தான் அது சரியாக இருக்கும். மிச்சம் பிள்ளையாக தான் இருக்கும். கண்டிப்பா சாஸ்திரத்தை வந்து பொய் என்று சொல்றதுக்கு இதுவுமே ஒரு காரணமா இருந்திருக்குது. சரியான சாஸ்திரியை தெரிஞ்செடுத்து கொண்டு போகாது, அதுவும் ஒரு பெரிய காரணம். மற்றது காசுக்காக சொல்லி ஒழிக்கணும். பிள்ளைக்கு பார்க்கணும், ஒரு கல்யாண பொருத்தம் புரோக்கமாக பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு ரைட் 10% சரியாக இருக்கப்பா நாங்கள் செய்வோம்னு சொல்லி கொண்டு ஓடி அறியணும். ஆனால் அது சாத்திக்கிட்ட கொண்டே கொடுப்படாத புரோக்கரே தானே பார்த்து போட்டு ரைட் இதுதான் நல்ல சாதம் செய்யுங்க, அதுகளுக்கு முன்னு சரியாக ஆரம்ப நிலையிலே செய்து விட்டுருங்க. கிரக பொருத்தம் செவ்வாய் பொருத்தம் மற்ற கிரகங்கள் எல்லாம் சரியாக இருக்குதோ என்று பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த சாதம் பிழைக்கிற காரணம் இதுதான். சொல்ல முடியாதவர்கள் சொல்லித்தான் வரவில்லைங்க. அதுக்காக நான் சொல்ல போகணுன்ட்டு நான் இல்லை. இந்த அனுபவம் காண அதை பற்றி நீண்ட நெடிய ஒரு பேந்தொரு நேரத்தில் நாங்கள் போடுவோம். இப்போ நீங்கள் கேட்ட நாடி இதை சொல்கிறேன். நீங்க வந்து சொல்லியிருந்த நீங்கள் ஒரு சாஸ்திரிக்கு வந்து 3 நிலை இருக்கணும். 1 கல்வி, மற்றது அந்த அனுபவம், கடவுளுடைய கிருபை, இந்த 3 விடயமும் இருக்கணும் சொல்லுவாங்க. கல்வி என்றது நீங்க அந்த சாஸ்திரத்தை பற்றின கல்வி என்று சொல்றீங்களா? இல்லை. அதுக்காக நாங்கள் ஏழு படிக்கணும், முதல் படிக்கணும், டிப்ளமா முடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கல்வி ஆரம்ப கல்வி, அதாவது நாங்கள் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். இதை சொல்கிறதுக்கு சொன்னா அந்த பஞ்சாங்கங்களை வாசிச்சு அதுக்காக நாங்கள் பெரிய டிப்ளமா முடிக்கணும், நாங்கள் கம்பேசியில் படிச்சுக்கணும் தான் நான் சாத்திரம் சொல்ல முடியாது. கம்பேசியில் படிச்சவங்களாம் சாத்திரம் சொல்ல போகிறதும் கிடையாது, சொன்னாலும் பலிக்க போகிறதும் கிடையாது. அந்த 3 நிலைகளும் சரியாக இருக்கும். இருந்தால் தான் 80% தான் இந்த பெரிய சாத்திரியை இங்கே இங்கே உலகத்திலேயே 80% தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அந்த 20% பிழைச்சியே தான் ஆகும். அதை யார் சொன்னாலும் அதே அப்படி சொல்றீங்க. குறிப்பை தாண்டி எங்களை விட்ட மிஞ்ச சத்தியம் ஒன்று இருக்கு. அந்த சத்தியை நாங்கள் கண்ணாலையும் காண முடியாது. அது எந்த ஜாதிலையும் இதுவரையில சொல்ல போதும் 100% சொல்ல மாட்டினோம். இப்ப இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் அது பார்த்து செய்யணும். சில பேர் சொல்லுவீங்க இந்த மாசி மாதம் திருமணம் செய்யக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லுவீங்க. அதை பற்றி என்ன? அது பஞ்சாங்கத்தில் உள்ள இது மாசி மாதம் திருமணம் செய்யக்கூடாது இல்லை. நாளுகள் எல்லாம் நல்ல நாள். நாங்கள் எடுக்கிற பொருத்தத்தை தான் பார்க்கணும். முக்கியம் நாளுகள் எல்லாம் நல்ல நாள் தான். அதுக்காக நாங்கள் நாளை பார்க்காம செய்து ஓட்டுமே சொல்லக்கூடாது. நாளை பார்க்காம செய்து ஓட்ட மாட்டோம். பஞ்சாங்கத்தில் உள்ள நாளை நாங்கள் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கும் பொருந்ததோ அந்த நாள் சரி கொண்டு பார்த்தோம். அதாவது நிச்சயமாக அந்த பொருத்தம் பார்க்கும்போது சில நிதிகளையும் பார்க்கணும். பெண்களுடைய இதை பார்த்து நாங்கள் அதுக்கு நாள் எடுக்கணும். மற்றது எங்கே போயும் செய்யலாம் திருமணம்னு சொல்லி கொண்டு இருந்தால் அது சரி வராது. ஒரு குறிக்கப்பட்ட முறையிலான திருமணம் நடக்கும். சரியான நாள் நட்சத்திரங்கள் அது அவைகளுக்கு பொருந்தது. அவைகளுக்கு பெண்கள் இருந்ததுன்னா அந்த அவைன்ற கணக்குகளை எடுத்து பார்க்கணும். அதுக்கு பிறகு தான் திருமணத்துக்கு நாங்கள் நாள் குறிக்கணும். சும்மா கண்ட நாளைக்கும் செய்து போட்டு 6,000 முடிஞ்சுது என்று சொல்லி கொண்டு போனால் அது சரி வராது. வைக்கிற காரணம் இதுகள் தான். இதுகளை வச்சு தான் போய் மெய்யன்றது தெரிய வரும். அதே கட்டத்தில் 80% மேலே சொல்ல முடியாது. அதை யாரும் சொன்னதாகவும் எனக்கு தெரியல. கண்டிப்பா சாஸ்திரிகள் பற்றின ஒரு உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறீங்க. அப்படியே நாங்க கதைச்சு கொண்டு வரைக்க திருமணத்தை பற்றியும் கதைச்சினாங்க. இப்ப ஒரு வாழ்க்கையண்டைக்க வந்து அடிப்படை வாழ்றதுக்கு ஒரு இல்லறம் வேணும். அந்த இல்லறத்திலேயே வந்து சில பேருக்கு வந்து சரியான வீடு அமையாது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இன்னும் அவையில சாதத்தை பார்க்கணும். அதுக்கு வீட்டுக்கு பொருத்தம் இருக்கோ இல்லையோ. வீட்டு பொருத்தமும் சாதத்தில் தெரியும். இவைக்கு வீடு புது வீடு கட்டியிருக்கலாமோ கட்ட முடியாதோ என்று எல்லாம் இருக்குது. அதில் பழம் போட்டுலாம் இருக்கணும். அதில் பழம் போட்டு திருத்தி போட்டு தான் இருக்கணுமோ 2 சொல்லி இருக்குது. அதுகள் எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்கள் பார்க்கணும். சும்மா கண்டவாட்டில் பேக்கிங் போட்டு பொருத்தம் இருக்குது. உதாரணத்துக்கு எங்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கல்யாணம் கட்டி இன்றைக்கு 30 வரைக்கும் ஆச்சு. ஒரு வீடு கட்ட முடியாமல் போச்சு. காரணம் என்னதுன்னா எங்களுக்கு அந்த பலன் இல்லை. அப்போ நாங்கள் முயற்சி எடுத்தாலும் சரி வராது. வீட்டு பொருத்தமே கிடக்கிற விட நாங்கள் திருத்தி சமாளித்து கொண்டு போனியால் பிள்ளைகள காலத்தில் எப்படின்னா வீடுகளை கட்டி நாங்கள் பிடிச்சமாக வாழலாம் அழிச்சா. மற்றும்படி இல்லையண்டா இல்லை தான் இருக்கண்டா இருக்குதான். வீடு கட்டைக்கு வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு நிறைய செலவு ஏற்படும். அது வந்து சரியான நிலையங்கள் அளவு திட்டங்கள் எடுத்து செய்யாட்டி அப்படி ஒரு அதுவும் அப்படித்தான் இருக்குது. அது நிலையம் எடுக்கிறதுலேயும் இது இருக்குது, செய்கிற மேசன் மேலேயும் விளையாட்டு இருக்குது. காரணம் என்னதுன்னா சாத்திரியை எடுத்த நிலையத்தை எடுத்து வந்துருப்போம் தங்களை வசதிக்காக மாற்றி கட்டி கொடுக்கணும். கட்டி போட்டு பிறகு அதை பற்றி ஈடுபட்டு போகணும்னா சொல்லி போனால் சாத்திரி எடுத்தாங்க. அப்படி தான் நாங்கள் செய்த நாங்களும் எங்களுக்கு தெரியாது.
இப்போ 190% ஆக்கள் அப்படி தான் நடக்குது. மேசன்மா இல்லை மேசன்மார் இருந்தால் சாத்திரி எடுத்து கொடுத்துட்டு போனால் சரியா இது கொண்டு வைக்க பிழைச்ச உடனே சரி முடிஞ்சு தள்ளிக்கிளி அங்கே அரைக்கு கிரைக்கு செய்து போட்டால் அது என்னென்று கேட்டால் அது இப்படி தான் கிடந்தவன் என்ன அது இடையிலே விடுபட்டு போகணும். இப்போ ஒரு வீடு கட்ட போகிறோம்னா உண்மையான சாத்திரியாக இருந்தால் ஒரு வீடு கட்ட போய்க்க ஒரு காணிக்க போய்க்க இந்த வீடு விளம்பான்ட்டு முக்கியம் தெரியும். அது தெரியும், அது நிச்சயமாக தெரியும். அந்த காணிக்க வீடு கட்டலாம் கட்டக்கூடாது. ஆனால் சில பேருக்கு அப்படி இல்லை. கிடந்த வீட்டை நாங்கள் வேறு எங்களை உதாரணத்தை நாங்கள் இன்னும் பல அனுபவங்களுக்கு இருக்குது. எந்த பலன்படி தான் நாங்கள் எங்களை காணிக்க வீடு கட்டினாங்க. கட்டும்போது 4 தேரம் போட போயிருக்கு தேங்காய் உடைச்சு. அப்போ நான் சின்ன பிள்ளை ஒரு 20 வயது தான் பெறும். அப்போ நான் மேசன் நீங்க 20 வயது 82ஆம் ஆண்டில் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணி 4 தேரம் போடுறதுக்கு தேங்காய் உடைச்சோம். தேங்காய் உடைக்க தேங்காய் கீழே விழுந்து போச்சு. அட அது தேங்காய் விழுந்தாலும் என்ன தேங்காய் உடைக்கிற என்னதுக்கு எங்களுக்கு தெரியாது தானே. நாங்கள் உடைச்சது சும்மா நான் உடைக்கிறேன்னு சொல்லி போட்டு நானும் அப்போ மேசன் சொல்லி நானும் ஒரு வீட்டை கட்டி கொண்டு போக அந்த வீட்டில் நாங்கள் கட்டி வீடெல்லாம் 30 கட்டத்தில் நாங்கள் அந்த வீட்டில் இருக்க முடியாமல் போச்சு. அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அந்த வீடு உடைஞ்சி எல்லாம் நாசமாக போச்சு. ஏன்னு பார்த்து பிறகு நாங்கள் அதை பற்றி அனுபவப்பட்டு எடுத்து சாத்திரத்தை எடுத்து பார்த்தால் ஒரு தேங்காய் உடைக்க கீழே விழுந்தால் என்ன பலன் நட்டு ஒரு புத்தகம் வந்தது. அந்த தேங்காயினுடைய பலனை வச்சு பார்க்க உங்களுக்கு சரியாக இருந்தேன். அன்றைக்கு அந்த தேங்காய் உடைக்க கீழே விழுந்தால் நான் எடுத்து வச்சுட்டு அன்றைக்கு அந்த அத்தியாரத்தை போடாமல் இருந்தால் அந்த வீட்டை நாங்கள் குழப்பம் தேவையில்லை. நாங்கள் அந்த வீட்டில் இருந்திருப்போம், சந்தோஷமாக இருந்தோம். சின்ன வீட்டில் பெரிய வீடு கொண்டு கட்ட வலிக்கிட்டோம். கடைசியில் அந்த வீடு இன்றைக்கு 84ஆம் ஆண்டு நாங்கள் எங்களை இடத்த விட்டு வலிக்கிட்டாங்க. இன்றைக்கு அந்த வீட்டை போய் பாருங்க, வெறும் காணி தான் இருக்குது. அந்த காணிக்கே போக முடியாமல் கிடக்கும். அந்த சூழ்நிலையும் எல்லாருக்கும் உருவாயிருக்கு. அதுக்காக எங்களை கொண்டு செல்ல முடியாது. அந்த தேங்காயை எங்களுக்கு அவசரமாக காட்டியிருக்கு. அதுதான் நான் ரெண்டு விடுறது. நான் நாளை பார்த்தோன்னே இன்னொரு இல்லை அன்றைக்கு அந்த 4 தேரம் போட போய்க்க அப்படி நடந்தது. அதுக்கு பிறகு நான் கவனமாக தான் எல்லாம் செய்கிறது. இப்படி அவசகுணங்கள் நடக்க அந்த செயலை தள்ளி வச்சுட்டு இன்னும் அதை தள்ளி வைக்கலாம். அதுக்குரிய இதோட செய்து கூட நாங்களும் செய்யலாம் இல்லையா. உடனடியாக நான் தேங்காய் தூக்கிறேன்னு சொல்லி சரி விழுந்து போச்சு. போட்டு நாங்கள் அத்தியாவதை போட்டுவிட்டோம். போட்டு கட்டினால் அது பிழைச்சி போச்சு. இன்றைக்கு அந்த காணிக்க போக முடியாது. எங்களை பேர்லாம் கிடக்கு காணி. அந்த காணிக்க போக முடியாது. கேம்பெயினும் எடுக்க அங்கே கிடக்குது. அப்போ அதை பார்க்கணும். வேறு காசை கண்டோடனே நாங்கள் எண்ணிக்கிறோம். சும்மா நடந்த வீடு நிலையம் 10 கட்டின வீடு காசை கண்டோடனே எண்ணிக்கிறோம். படாரண்டு அந்த வீட்டை உடைச்சி போட்டு இருந்தாலும் கொஞ்சம் பெருப்பிக்கணும், கொஞ்சம் சிறப்பிக்கணும், எத்தோணும்னு சொல்லி போட்டு ஏற்றணும். அது ஆரம்ப அடிப்படையில் உள்ளவர் கொண்டு வந்து காட்டுறதும் கிடையாது, பார்ப்பதும் கிடையாது. கடைசியில் குடும்பமே அத்தழிஞ்சு போடும். அந்த வீட்டில் கையை வச்சு அந்த வீட்டை இல்லை பெருப்பிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. அது ஆரம்பத்தில் அதை என்ன மாதிரி பெருப்பிக்கலாம், என்ன மாதிரி சிறப்பிக்கலாம், என்ன மாதிரி ஏற்றலாம்ன்ற அதையும் கொண்டு அனுபவத்தை கொண்டு கேட்கும். டப்புன்ட்டு நாங்கள் போட்ட மத்தி வரோம், அது உடைஞ்சு போச்சு. இதுக்கு என் வயசு அனுபவமோ இன்னும் உதவிக்கையில் நான் அந்த அத்தியாரம் போலேயே 20 வயசு. இன்றைக்கு எங்களுக்கு 60 வயதுக்குள்ள வந்து அப்போ கூட நீண்ட நெடிய அனுபவம் அப்போ படித்தோ நாங்கள் செய்தது குலதான் என்று வந்துட்டு பார்த்தீங்களோ. ஆன வழியால் சாத்திரி என்று சொன்னாலும் இப்போ காசன் இப்போ சாத்திரியை கூட்டிக்கொண்டே விட்டுட்டு நாங்கள் காணி சச்சத்திர காணி என்று சொன்னால் எந்த பக்கத்துக்கும் எடுக்கலாம். இன்னொரு சதுரம் என்று சொன்னால் சாத்திரி சொன்னபடி தான் இல்லை வீடு வாசலாமியாகணும். இது அப்படி இல்லை. இன்னொரு சார காணிக்க வடகிழக்கு நீளமாக இருக்குன்னு சொன்னால் சரி வாஞ்சா எங்களுக்கு வசதியாக கிடக்கு இந்த நீள பக்கத்துக்கு எடுப்போம், இந்த வாசலை இஞ்ச விடுவோம். ராத்திரி யாரும் வந்ததுக்கு நாங்கள் யாரும் எல்லையை போட்டு குறுக்கி போட்டு நாங்கள் எப்படி காட்டுவோம் சரி. இப்போ அந்த அளவுக்கு நேரம் வந்தது அதான் காதுக்கு நான் வந்துட்டேன். நான் இந்த வழி போனா தான் நான் எடுக்க மாட்டேன்னு விட்டு வந்துருக்கேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை. தந்தானே விளையாட்டேன். இது இப்படி தான் எடுக்கலாம், எடுக்க முடியாண்டா நீங்கள் அப்படிலாம் கட்டுங்க. இது நாங்கள் படித்ததை விட ஆரம்பம் தொட்டு வயசு போன ஆக்களோடு நாங்கள் தெரிஞ்சு இதை பற்றி அனுபவப்பட்டு தான் நாங்கள் இதை கொண்டு நடத்துகிறோம். இது அதுக்காக நான் வந்து நிச்சயம் கொடுப்பேன் தர மாட்டேன். அதுக்கு நான் போக மாட்டேன். புது ஒரு பிள்ளையான வேலை நான் எனக்கு அது சரி வராது. புது காசும் பண்ண கூட சொல்லவும் கூடாது. எல்லாம் செய்கிற நாங்கள் படித்த நாங்கள் நாடி இங்கே கேட்ட நாடி தான் நான் சொல்கிறோம். இதுக்காக நான் வந்து எடுப்பேன் வாங்கோன்னு கேட்டால் நான் பெற மாட்டேன். வாங்க இது இருக்கா பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னா நான் வந்து பார்க்க மாட்டேன். காரணம் என்னதுன்னா இதுக்கு முரண்பாடுகளுங்க எனக்கு இருக்குது. இன்றைக்கு இதை பற்றி சொன்னோன்னு சாதிரி மேலும் போய்ப்பேன் என்ன அப்படி சொல்லிவிடாருன்ட்டு அப்படி இல்லை. இப்போ நானோட சாதிரினாலும் என்னை வந்து கூட்டிக்கிட்டு போனால் கொண்டு போய் விட்டு வடகிழக்கு நிலமான காணிக்கல சத்திரம் இல்லா காணிக்கல இந்த அப்புறம் ரோட்டுக்கரையும் சில அடகு ரோட்டுக்கரைக்கு வாசலை விடுவோம். ரெண்டு சொன்னால் நாங்கள் வந்து இதில் என்ன சத்திரத்தை பார்க்குறதோ உங்களை பார்க்குறதோ சுகத்தை பார்க்குறோம்
இந்த 2 நிலைக்கும் சாத்தி 2 நான் அந்தரப்படணும். அந்தரப்பட்டு வந்து நான் இப்போ இதை எடுத்து கொடுக்காம போனால் எனக்கு ஒரு 2000 3000 காசு இல்லா போடும். அதனால் வழியாக இல்லை இங்கே வாங்கோ, இதை ஒரு குறுக்கு ஒரு வேதியை போட்டுட்டும் இதில் இந்த பக்கம் ஒரு வாசலை வச்சு விட கட்டுங்கோ அப்படின்னு சொல்லி போட்டு நான் காசு வாங்கிட்டு விடுவேன். அந்த வீடு கட்டலாமா கட்ட முடியாதுன்ட்டு எனக்கு தெரியாது. இப்போ அப்படித்தான் எங்களை வசதி வீட்டுக்காரர வசதி தான் வீட்டிலேயே மடுபடு, வீட்டிலேயே அதுக்கு தான் எடுத்து இப்போ வீடு கட்டுப்படும். இதனால தான் இந்த பூமியில் இப்படியான செயல்கள் நடக்குது. கண்டிப்பான ஒரு வீடுன்றது பூமியில இருந்து எழும்பைக்கு அது அந்த இப்ப ஒரு வீடு பிழைச்சிட்டுன்னு சொன்னா அது சமுதாயத்தையும் தாக்கணும், பக்கத்துல அக்கத்துல இருக்கிறார்களையும் தாக்கணும். அதை பார்த்து தான் எடுக்கணும் சார். இப்போ நாங்கள் ஒரு வீட்டை நியமனத்துக்கு போக முடியும், அங்கே அலைஞ்சால வீடு இருக்குன்னு அதை பார்க்கணும், கிணறு இருக்குன்னு அதை பார்க்கணும், அதை பார்த்து தான் எடுக்கணும். இப்போ போட்ட மூணு செய்ய முடியாமல் கிடக்குன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? இந்த நாளைய சூழ்நிலைக்கு எடுக்கத்தான் போகணும், எடுத்து கொடுக்கணும். அது இப்போ இந்த 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 கலியுகத்தில் இப்போ எல்லாத்தையும் பார்த்து செய்கிறோன்னா கதை. நாங்களே இதை சொல்லி அவங்கள சொல்லி இங்கே வந்து 2 பேர் உண்மையாக செய்யக்கூடியாங்களா? நான் இப்படி சில வீடுகளையும் பார்த்துருக்குறேன், நாங்களும் வேலை செய்கிறோம். சில வீடு ஒப்பேறாமலே கிடக்கு, சிலது ஒப்பேறையும் முடிஞ்சும் முடியாமலும் ஆக்களும் இல்லாமல் போயிருக்குது. அப்போ நிலையமுழுக்க போய்க்கும் சரி, சாத்திரிகிட்ட சாதத்தை கொடுத்த பார்க்க போய்க்கும் சரி, எங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அந்த சாத்திரிகிட்ட சொல்ல நீ மற்றது நிலையமுழுக்க போய்க்கு ஒரு சாத்திரியை மட்டும் நீங்கள் காட்டி தெரிகிறார். குறைஞ்சது நாங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்ட போக முடியுதுன்னா 3 சாத்திரிகளாலும் கூட்டி கொண்டு வந்து காட்டி 3ல் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யணும். ஒரு ஆளை கொண்டு வந்து காட்டி போனால் தெளிவு வெற்றி மேலே தெளிவு போடுங்க, ஓஹோ அது அப்படி தான் சரி அவர் எடுத்த வேண்டும். அப்படி இல்லை, எங்களுக்கு நாங்கள் ஒரு வீடு ஒன்று கட்ட போனோம், நாங்கள் கட்ட போனால் சாத்திரி வந்துட்டு வந்தோடனே அப்போ இங்கே அப்படி இப்படி எல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட கேள்விக்கு அவருக்கு சொல்ல முடியும் எங்களுக்கு. அப்போ நாங்கள் நீங்கள் நான் படித்து சொல்கிறீங்களோ இல்லை சொல்கிறீங்களோ, நான் ஒரு குறிப்பில் சொல்கிறேன், குறிப்பில் சொல்கிறேன். அப்போ எங்களுக்கு தெரியுமென்று அவருக்கு தெரியாது. சரி நீங்கள் குறிப்பில் சொல்கிறேன்ட்டால் அப்போ சரியாக தான் இருக்கும்ன்ட்டு. அப்போ இது எப்படி இருக்குது, இதுக்கு என்ன சொல்லலாம்? இப்படியானவர்கள் வந்து எடுத்தால் அப்படித்தான் வரும். அது சரியான சாஸ்திரியை தேர்ந்தெடுக்கிறது எங்க மக்களின் கையாண்டு இருக்கு. இந்த 3 நிலைகளும் சரியாக இருக்கும்னு பார்ப்போம். இந்த 3 நிலைகள் ஒன்று பிழைச்சாலாவது அது சொன்னது 80% தான் நான் இந்த பூமியில் உள்ள சாஸ்திரத்துக்கு சரின்னு சொல்லுவேன். 20% பிழைக்கத்தான் செய்யும். இப்போ காரணம் என்னன்னா பிள்ளை பொருத்தம் பார்க்குறோம். இந்த 100 பேர் சரியான ஒன்று நடக்குதுன்னா 100 பேருக்கும் பிள்ளை பொருத்தம் இருக்கும். அது இந்த நாளில் இங்கே இருக்கு பொருத்தம் எல்லாரும் ஆஸ்பத்திரிலாம் நிற்கணும். இதை சொல்லக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கும்? இல்லை, டாக்டரோட வைக்கு முக்கியம் தெரியும், சாத்தியமாக தெரியும் இது இருக்கோ இல்லையோ உண்டு. அந்த 25% பேர் தான் பிள்ளை பொருத்தம் இந்த காலத்தில் இருக்குது, 100 தான். அப்போ என்ன சொல்கிறது, பிள்ளை பொருத்தம் இருக்கு 100 பேருக்கு தான் இருக்கும், ஆனால் 25 பேருக்கு தான் பிறக்கும். இப்போ 25 பிறக்கவும் தெரியாது, 10க்கு தான் பிறக்கும் போலே கிடக்குது, ஜெவலாம் ஆஸ்பத்திரிலாம் நிற்குது. அப்போ இது என்ன, இதை தெரிய இது கடவுளை சக்தியானு தெரியும். இது படிப்பின் மூலம் டக்குண்டு கடவுளை சக்தி ஏன்னு சொன்னால் பொண்டை எடுத்து கொடுத்தோன்னே அதில் சொல்லி கொண்டு அதை கூட விளங்குவோம். டக்குண்டு சொல்லி கொண்டு போய் டப்பாண்டு தெரியுமோ இது பிழைச்சி போச்சு. அப்போ டப்பாண்டு மனதில் பாட்டால் சொல்லி விடுவோம் இது இப்படித்தான் பிழையாண்டு. அதை விட்டு போட்டு மடக்கி விட்டால் மடக்கணும். சாஸ்திரம்ன்றது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒருத்தர் வந்து கஷ்டத்து நிலையில் இருக்கு, அவையில குளிர்விக்க சொல்றது அது உண்மை சொல்லுவோம். சாப்பிட்றது சொன்னால் அதை சொல்லி ஆகணும். எங்களுக்கு ஒரு இதான் வந்தது. நாங்கள் என் கடைக்கு 32 பேர் பையன்கள் நான் தான் பொருத்த மாட்டேன். வேணுமாக இருந்தால் இந்த ஜாதகத்தை நான் போகிறேன், அதில் நீங்கள் கிரக பொருத்தத்தை தவிர மற்ற பொருத்தம் எதண்டாலும் இருந்தால் நான் இந்த சாத்திரத்தை கையை விட்டுருவேன். ஒரு பொருத்தம் இல்லை. ஆனால் நாங்கள் 30 வரைக்கும் வாழ்ந்தோம். 30 வரைக்கும் வாழைக்கு நான் அதை சொல்லி தான் சொன்னேன். இந்த 60-62 வேதனை தாண்டுவது கரைச்சி அது மாதிரி தான் இது வாழ்ந்தால் போதும். 30 வருஷம் வாழ்ந்துட்டேன். சரியா 62 வரையே ஆள் முடிஞ்சுது. அப்போ எதுக்கு என்ன சொல்லுங்க சொல்லலாம், சிரமமாக சொல்லலாம். அதை வேணும் சொன்னால் நான் உங்களுக்கு அதை பற்றி விளக்கத்தை நான் இன்னொரு காலையில் சொல்லிடுவேன். நீங்கள் வந்து உங்களோட மனைவியை நீங்கள் தான் சாஸ்திரம் பார்த்து நான் தான் பொருந்தல் சொல்றீங்களா? இல்லை பொருந்தல் அந்த அந்த 2 நட்சத்திரத்துக்கும் பொருந்தைய மறக்காதுன்னு நான் சொல்கிறேன். உத்திரட்டாதி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பொருந்தாது. ஆனால் கிரக பொருத்தம் பொருந்திடுது, எல்லாம் சரியாக வந்தது. வாழ்க்கை 30 வருஷம் தான் வாழலாம்ன்ட்டு தெரிஞ்சுது. உடனே செய்தோம். அதே காலத்தில் 62 பேர் தாண்ட முடியாமல் போட்டு அதே என்ன சொல்கிறது, இப்போ இவ்வளோ தெரிஞ்சு கொண்டு இவ்வளோ அதை விட்டு போட்டு கடவுளுக்கு மேலே மின்னிம சக்தி இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஓடப்படுத்தி வந்தோம். திரும்பி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போனோம். ஆனால் காப்பாற்ற முடியாமல் போச்சு, ஆள் வந்து போச்சு.
இதே அறிஞனா என்ன சொல்லணும் ஓ அவன் அப்படி செய்வான் இப்படி செய்வான் பார்க்க 30 வரைக்கும் வாழ்த்துட்டு இருந்தான் அதை விட எனக்கு வேலை செய்வேன் ஆளே அடிச்சுதோ நானே பார்த்துட்டு நான் சொன்னேன் ஓ இது சிலவு நான் பார்த்த குளியோ எடுத்துக்கொண்டு 30 தாண்டிட்டு 7 நிமிஷம் 7 நாள் 7 வருஷம் பண்ணி சொல்லுவோம் எதுவுமே நடக்குது இதுவரையிலும் நாங்கள் பிரிஞ்சு ஒரு காலம் இருந்ததும் கிடையாது எங்களுக்கு கருத்து முரண்பாடு வந்ததும் கிடையாது அதுக்கு என்ன அதுகளை தாண்டி எங்கள்ட மனப்பொருத்தம் விட்டு கொடுத்து போகணும் மற்றது இந்த கிரகப்பம் தான் சரியாக இருக்கும் அதில் இருந்தால் சரி நாங்கள் ஒரு நாளும் வடிவிட்டாங்க கிடையாது போனதும் கிடையாது இதன் அனுபவம் அதுக்காக நான் உங்களுக்கு பார்த்து சொல்ல வரேன்னு நான் சொல்ல வர மாட்டேன் கண்டிப்பா என்னன்னு சொன்னா நாங்க முதல் போட்ட காணொலியை பார்த்துட்டு நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து கேட்டு நீங்கள் அப்ப உண்மைக்குமே நாங்க செஞ்சு கூத்தாடித்தானே சொன்னா அவையாலுமே வந்து தங்கண்ட கஷ்டத்தை சொல்லுங்க தங்களுக்கு சரியான சாஸ்திரி கிடைக்கல நிறைய காசை அநியாயமாக்குறோம்ன்றத வந்து அம்மா சாமினியங்கள்லாம் கஷ்டப்படுத்திட்டு சரி குறிப்பா கொண்டு வான்னு சொல்லி பார்த்து சொன்னவர் ஆனா உங்களுக்கு இது நான் சொல்லல நேற்றைக்கு பார்த்து சொன்ன அப்புறம் நீங்க போயிட்டீங்க அவ அடுத்து உங்களுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லி விட சொன்னாங்க எனக்கு ஒன்றா கடவுளுக்கு சொல்லுவோம் கடவுளுக்கு சொன்னா தான் அது சரியா இருக்கும் நாங்கள் கடவுளும் இல்லை எதுவும் இல்லை ஏன்னு சொன்னா நீங்க சாத்திரம் பார்த்து சொன்னீங்களா உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டை போட்டுக்கிட்டு நாங்கள் அப்ப அதை பார்த்துட்டு அந்த அக்காவுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை பிறந்தா சரி நான் அவ நீங்க சொன்னதை தான் நினைச்சிருக்கிறா அப்ப அதுதான் தான் நினைச்சிருக்கிறேன்னு சரி மனசை கைவிடாம இருப்போம் வந்து தன்னம்பிக்கை ஒன்று பிறந்திருக்கு சாத்திரத்தை அதுகள் எல்லாம் சொல்லலாம் ஆனால் இது சொல்கிறேன் எனக்கு இப்போ விருப்பம் இல்லை சொல்லாமல் சரி வரா எனக்கு இப்போ மனநிலை சரியில்லை ஆனால் வழியாக இதை நீங்கள் நல்ல ஆளை தெரியும் செய்யுங்கோ நல்ல மாதிரி செய்யுங்கோ நல்லா வாழுங்கோ சுவிச்சமாக இருங்கோ இதைத்தான் என்னால் சொல்ல முடியும் சாத்திரத்தை இல்லையென்று மாத்திரம் சொல்ல ஆனால் இவர் எந்த பெரிய ராஜா சொன்னாலும் 9 வயதுக்கு மேலே இந்தியாவில் என்றாலும் சொல்ல முடியாது என்னை பொறுத்தல என்ன தெரிஞ்ச அளவில் நான் சொல்லிட்டேன் எனக்கு ஆரம்ப கல்வியும் இருக்குது கடவுள் அருளும் இருக்குது நீண்ட நடிகை அனுபவம் இருக்குது அதுக்காக நான் பெரிய படித்தனான்னு நான் சொல்லுவேன் டிப்ளமா முடிச்சேன்னா பெரிய பள்ளிக்கூடம் போயினான்னு சொல்லுவேன் சாதாரண படிப்பு தான் இது எல்லாம் தானா வந்து கல்வின்றது வந்து என்ன வருமா புத்தக கல்வி தான் இல்லை அனுபவம் படிக்க தெரிஞ்சிருந்தா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா காணும் எந்த புத்தகத்தையும் பாதிச்சு யூகிச்சு அறியக்கூடிய தன்மை இருக்கும் இல்லை பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறத பார்த்து அது பொதுவாக தான் போட்டிருக்கும் அதை கணிக்க வேண்டியதான் நான் இந்த கட்டாயம் இன்னும் போகணுமா இன்னும் ஒரு நேரத்தில் நான் இதை பற்றின விளக்கத்தை நான் என்ன மாதிரி நான் கட்டினான்றதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் உங்களுடைய ஆதரவை நீங்கள் தெரிவித்து நீங்கள் என்னடான்னு பார்த்துக்கொள்ளுங்க இதுக்கு மேலே எனக்கு சொல்கிற இடம் இல்லை இனிமேல் ஒரு எனக்கும் வந்து அந்த ஒரு ஆவல் ஒன்று இருந்தது என்று நான் உங்களோட வீட்டை வந்திருக்கிற நேரத்தில் இந்த வழி வாசல் இந்த புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பார்த்து நான் உண்மையை சொல்ல போனா இப்ப நாங்கள் வந்து பள்ளிக்கூடம் படிச்சு கேம்பஸ் படிச்சு இருக்கிறோம் ஆனா அந்த பஞ்சாங்கம் எனக்கு படிக்க தெரியாது அப்ப அதுக்கு தான் எவ்வளோ டிப்ளமா முடித்தாலும் இது கடவுள்கிட்ட குழுவால கொடுக்கப்பட்ட சத்தியம் இது ஒரு தடவை எனக்கு குருவான்னு சொல்லி எழுதணும் ஆனால் ஏகலவன் போல நான் இன்னும் எனக்கு கண்ட ஒரு குருவை நான் மனதுக்கு நினைச்சு கொண்டு அவன் வேறு சொல்கிற மாதிரி சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதேமாதிரி நான் எங்களையாக நாங்கள் 7 பேருக்கும் நான் தான் ஜாத்திரி இப்போ சில பேர் போய் தான் சேவை பண்ணி இருக்கணும் அதை பற்றி பரவாயில்லை ஆனால் நான் சொன்னால் அவைக்கு ஒரு தனிமே தவறாது எல்லாருக்கும் சரியாக தான் இருக்குது ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இல்லைன்னே நான் போட்டுட்டேன் சொல்லக்கூடாது சொன்னாலும் கூடாது தான் சொல்லுவார் நல்லதை இங்கே கேட்கணும் சாத்திரத்தை நம்பக்கூடியார்கள் இப்போ இருக்கணும் என்ன சிக்கல்னு சொன்னா நீங்கள் அந்த முதல் சொன்ன சாஸ்திரிமார் அவையிலால சில பேர் அனுபவப்பட்டு நிறைய ஏமாந்து அதால இதுவே வேண்டாம்னு சொல்லி ஒரு முடிவெடுக்க தெரியாத சூழ்நிலையில தான் இருக்கணும் என்ன செய்கிறேன் அதான் ஒன்று ஏதாவது ஒன்று தான் வேட்டே இருக்கும் 2 இருக்கும் சிலவில் ஒன்று புத்தக படிப்பு இருக்கும் இப்போ நான் நீ எல்லாம் வகை பார்த்து போட்டு வந்துட்டேன் பக்கம் நான் கொண்டு வந்து எல்லாம் புத்தகத்தை படித்து போட்டு நீ சொல்லும் அது நடக்குதோ நடக்காதோ உங்களை அதனால் நீ இப்போ புத்தகத்தில் எதோ வாழ்த்து சொல்லுவேன் அப்படி வந்தால் இப்படி வந்தால் இப்படி சொன்னால் ஆனால் நடக்கும் நடக்காதுன்றது மனதிலேருந்து வரும் டப்பண்டு வந்து அடுத்த கட்டம் ஒரு வீடு இருக்குது கல்வி முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு அடுத்த கட்டமா வந்து எதிர்பார்ப்பு என்ற ஒரு விடயம் இருக்கிறது குழந்தை குழந்தை இல்லாம எத்தனையோ பேர் வந்து ட்ரீட்மெண்ட் செய்து அந்த இந்த விடயங்களுக்குள்ளேயும் போய் சிறப்பான ஒரு முடிவும் கிடைக்குது ஆனா ஒரு சிலரால என்ன பாடுபட்டும் குழந்தையை பெற்றுக்கொள்ள கிடைக்கிறதே அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமா இருக்குது இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி பொருத்தம் பாக்கிய அந்த புத்திர பாக்கிய பொருத்தம் பாப்பினம் தான் ஆனால் இப்போ கிடைக்கிறது கஷ்டப்பட்டு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா இப்போ கலியுகத்தில் இதுகளெல்லாம் மாற்றம் அடைஞ்சு விட்டது அதான் நான் சொன்னேன் சாத்திரையிட்ட போய்க்க 25 விதமான ஆட்கள் தான் அந்த குழந்தை பாக்கியம் இருக்குது அதை தெளிவாக சொல்லக்கூடிய சாத்திரிகள்னா இந்த கடவுளுடைய அருள் இருந்தால் பார்த்து கொண்டு வைக்க அந்த 100 பேருக்கும் பிள்ளை பலன் இருக்குது அந்த 25 விதத்தை தான் சரியாக சொல்லலாம் நான் அதாவது இன்னும் பிள்ளை பார்க்க மாட்டேன் அதே மாதிரி நான் சொல்லியும் இருக்கேன் சில பிறந்தும் இருக்குது
அதை பற்றி இன்னொரு நாளைக்கு சொல்கிறோம். நிறைய விடயங்கள் இருக்குது, இன்னொரு நாளைக்கு கதைக்கிறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்குது. உண்மைக்குமே எங்க சப்ஸ்கிரைபர் வந்து உங்களோட குரலை கேட்டா கூட சந்தோஷப்படையணும்னு சொல்லித்தான் நாங்க நினைச்சு நாங்கள் நேர வர மாட்டோம்னு சொல்லி போட்டார். அப்ப உண்மைக்குமே அவைக்கு வந்து போய் சேர வேண்டியது உங்கள்ட்ட இருக்கிற அனுபவம் வாய்ந்த அந்த தகவல்கள் அது போய் சேர்ந்துருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். அதே நேரத்துல வந்து இப்ப நான் இடையில சொன்னேன் அந்த கல்வி என்ற ஒரு விஷயம். சில பேர் நானே இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். சில பேர் வந்து சொல்லிவினோம் இந்த பிள்ளை கேள் ரஜினின்னு இருக்குது அப்ப படிக்க மாட்டுதுன்ட்டு அவதான குறைவா விட்டுருக்கணும். அப்ப கல்வியை பற்றி சாஸ்திரத்துல என்ன சொல்றது? கல்வியை பற்றியும் சொல்லலாம். இந்த ஏழரசனியன் அட்டமதசனியன் வரைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற திசைகளையும் பொறுத்து இருக்குது. அந்த திசைகளை பார்த்து தான் நாங்கள் கல்வியை பற்றி கணிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கல்வியில் என்ன மாதிரி நடக்கும்ன்றதுனால் அதை நாங்கள் சொல்லலாம். காரணம் என்னதுன்னா இப்போ நாங்கள் வேலை சொல்லியும் இருக்கிறோம். உங்களுக்கே பார்த்துருக்கலாம். நீங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் குழந்தை பிள்ளையாக இருக்கீங்க நான் சொல்லி போடணும் வா டாக்டராக வருவா இல்லாது ஆக குறைஞ்சி ஒரு டாக்டர் பக்கத்தில் நின்று ஊசி என்றாலும் எடுத்து கொடுப்பான். அவனுக்கு அதே மாதிரி அவள் இன்றைக்கு டாக்டர் படிக்காட்டாலும் அது சம்பந்தமான படிப்புலாம் இருக்குது. அதை படித்து தான் வேலை செய்கிறான். அப்படித்தான் ஒருத்தரும் சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்கும் இணையமாக சரியாக தான் வந்திருக்கு. அதுக்காக நான் சொல்ல வருவேன் சொல்ல வரேன். நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். ஆனா உண்மைக்கு உங்க அனுபவங்களை கேட்க என்ன எங்களை எடுத்து கேட்க போயினேன் நிறைய பேர். எங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. அது நான் சொல்ல மாட்டேன். பொழுதுபோக்கத்தான் இருக்கு. எனக்கு இப்போ மனநிலை சரியில்லை. ஆனால் வழிகாலத்தை பற்றி சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதோட இது தெய்வீக கலை. இது காசு வண்டியோ அல்லது அதுக்கும் போலுக்காக சொல்கிறதே இல்லை. அதேமாக இனி வருங்காலத்தில் நீங்கள் இதை பற்றி என்ன அபிப்பிராயம் கொள்றீங்களோ நீங்கள் சொன்னாலும் நாங்கள் அதை பற்றி கதைப்போம். நேரம் இருந்தால் அதை பற்றி பார்ப்போம். இப்போ வேறு பார்த்து அலைஞ்சு குரூப் பார்த்து அலைஞ்சு வச்சிருக்கிறார்கள் மக்கள். அவையோட உண்மையிலேயே சிறந்து போயிருக்கிறோம். என்ன போல அவையோட அலுவலகத்தை கேட்டா கட்டாயம் நீங்க அதை செய்து கொடுக்கணும். இல்லை அது என்னால் அது கஷ்டமான காரியம். அது கஷ்டம். நான் சொல்ல இப்போ என்ன நான் எல்லாம் நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு பழைய வீடு விழுந்தால் ஆசைப்பட்டு கடைசியாக இப்போ கடைசியாக அனுபவம் எனக்கு அதுதான். அந்த வீட்டையும் முளைச்சி தாண்டி ஜாலவனந்தோட சின்ன வீட்டை போட்டோன்னா அந்த வீட்டில் இருந்த புத்தகங்கள் அநேகமாக எல்லாம் கரையம் எல்லாம் பிடிச்சது. நாங்கள் ஒரு சின்ன வீட்டில் இருக்கும். அநேகமான புத்தகம் துளைஞ்சும் போடுது. இதாட்டையும் சும்மா வண்டையில் எல்லாம் காசுக்கு தான் பண்ணிக்கலாம். எல்லாம் பழுதாக போச்சு புத்தகங்கள். இப்போ ஒரு நீங்கள் இருந்த சாதத்துக்கு 87ஆம் ஆண்டு பிறந்த சாதம். அதுக்கு நாங்கள் ஒப்பிட்டு வளத்தில் பார்க்கணும் அப்படின்னா 87ஆம் ஆண்டு ராஜம் என்ன பஞ்சாங்கம் இருந்ததை தேட முடிச்சாமல் போச்சு. எல்லாம் கரையாம பிடிச்சிட்டு. அதான் அது வேண்டலாம். அது என்னதுக்கு இனி உருவாள் வேண்டி வச்சு வீட்டை வைக்கிறதுக்கு வேண்டி வச்சு பார்க்குறதுக்கு கிடைக்கணுன்ட்டு நான் அதை விட்டுட்டேன். அதே மாதிரி புத்தகமெல்லாம் நான் சில தாண்டி கொடுக்கும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் ஒன்று இருக்குது. அதுதான் சொல்லுவோம். இப்போ பிள்ளை பிறக்கணும் இந்த அடுத்த பிள்ளை என்ன பிள்ளைன்ற கூட சொல்லலாம். அப்படி சொல்லியிருக்குது. நான் நடந்திருக்குது. இந்த பிள்ளை தப்பாக கண்டு கூட சொல்லியிருக்கோம். அதே மேலே நடந்திருக்கு. அங்கத்தில் குறை வர முடியுதுன்னா அதுவும் அப்படியே வந்திருக்கு. அதுகளெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அது பாப்பிரமா இப்போ இருக்கிற பார்த்து சொன்னால் அது வெற்றி. உங்களை தான் அதை விழிச்சேன். அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரியோ காணுமோ இல்லையா? அதான் அப்படியானாக்கள் வாழ்கிறது கடைசியில் இல்லையோ. என்னது இப்போ எல்லாம் இந்த திறமையும் இருந்தும் அதை பிரகாசிக்க முடியாத காரணம் என்னதுனால அந்த ஒரு பயம். இப்படி சொன்னால் அது பாருங்க. இதை பற்றின அபிப்பிராயம் அவ்வளோ வேற மட்டும் வேறுங்க. நல்லதும் பெறும் கெட்டதும் பெறும். நீங்க வந்து நேற்றைக்கு சொன்னீங்க அந்த அக்காவுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க ஒருத்தர் உண்மை சொல்றீங்க நீங்கள் அப்படி இல்லை நான் சார் வேண்டாலும் உடனே சொல்லி போடுவோம். நாங்கள் எங்களை ஒரு அழகு ஒரு பிள்ளை நாங்கள் ஆரம்பத்தில் படிக்க நாங்கள் ஒரு ஜாதகம் மட்டும் வந்தால் நாங்கள் ஆரம்பத்தில் படிக்க ஆஸ்பத்திரியில் போய் நேரம் எடுத்து தான் நாங்கள் அதை கணிக்கிறது. அப்போ கணிச்சுட்டு ஒரு நேரம் ஒன்றே நாட்டம் வந்தது. இப்படி பிள்ளை ஒன்று பிறந்திருக்கேன். வீட்டேந்தே நான் பார்த்து போட்டு ஓஹோ இது பிழைக்க போதும் என்னென்று கேட்டோம். இந்த பிள்ளை 3லேருந்து 7 நாளைக்குள்ளே தான் உயிரோடு இருக்கும். ஏனென்று கேட்டோம். நான் சொன்னேன் அந்த பிள்ளை இந்த முகமெல்லாம் நெஞ்சு போச்சு. ஒரு பக்கத்து முகம் கருத்து போச்சு. நீங்கள் போய் பார்க்கலண்டா பாருங்க. நிச்சயமாக அதே மாதிரி அந்த பிள்ளை முகம் ஒரு பக்கம் நெஞ்சு கருத்து போச்சு. அதோட ஜாழ்ப்பாணம் இது அங்கே கொண்டு போனோன்னா அந்த பிள்ளை 3 நாளையில் இறந்து போச்சு. இப்போ அந்த பெத்தாக்களும் இருக்கணும். அது பிறந்த பிள்ளைகளும் இருக்குது. நீங்கள் உண்டு அதையும் பார்க்கலாம். இன்னும் பல அனுபவம் இருக்குது.
அதில் எல்லாத்தையும் இன்னொரு நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன். இப்போ நேரம் இல்லையா? கண்டிப்பா இது வந்து நிறைய விடயம் சாத்திரம்ன்றது ஒரு கடல் மாதிரி நிறைய கணக்கு கிடக்குது. அதுல நாங்கள் ஒரு சில விடயங்களை இந்த காணொலியில சேர்த்துக் கொள்றோம். உண்மைக்குமே இது பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். நாங்கள் இதுக்குள்ள வந்து அவற்றை அனுபவங்களை தான் கூட உள்ளடக்கணும் என்று சொல்லி நினைச்சாங்க. ஏண்டா அப்படி அனுபவங்களை உள்ளடக்கிதான் அந்த தளத்துக்கு பொருத்தமா இருக்கும். கொஞ்சம் அந்த தளத்துக்கு வந்து பொருத்தமா இருக்கும் என்ற ரீதியில அனுபவங்களை தான் கூட உள்ளடக்கி எடுத்துனாங்க. இது பற்றி மேலும் தெரிஞ்சு கொள்ளணும்னா நீங்க அடுத்த வீடியோவுக்கு வரும். அது வேலை பற்றி பிரச்சனை இல்லை. என்னுடைய அனுபவத்தை பற்றியும் என்ன மாதிரி இதை பழகினது என்ன மாதிரி இதாண்டு நான் பற்றி நான் அனுபவத்தை சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு நாளைக்கு இதை பற்றி கேட்டால் நான் சொல்லுவேன். இப்போ எனக்கு சரியில்லை மேனம் மறுபடியும் இன்னொரு நாளைக்கு சொல்லுவேன். என்னென்று பழகினா என்னென்று வந்தது ரெண்டு சொல்லி நான் அடிப்படையாக சொல்கிறேன். கண்டிப்பா இவரை பற்றின முழு விளக்கங்கள் அதே நேரத்தில் வந்து அந்த காணொலியில எங்களுக்கு என்ன உற வேண்டும் நாங்கள் சொல்லிக் கொள்றோம். அதெல்லாம் தேவை என்று சொன்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதுவரைக்கும் எங்களோட வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி. நன்றி நன்றி. சரி உறவுகளை நாங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.